அடுத்தது சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, அவங்களுக்கு எந்த திசை யோகமாக இருக்கும், எந்த திசைகள் கெடுபலன்களை செய்யும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்த்துட்டு வருவோம். சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதி சூரியன். இவங்க சிம்ம லக்னத்துல பிறந்தாலே ரொம்ப போல்டுங்க, தைரியம், துணிச்சல், யாரையும் என்னன்னு கேட்கக்கூடிய ஆட்கள், கையை வச்சுட்டு தான் பேசுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள், யாருக்கு அஞ்சவே மாட்டாங்க. இவங்களை மிரட்டியெல்லாம் ஒரு வேலை வாங்கவே முடியாது. அன்பா சொன்னா கூட நடக்கு, ஆனா மிரட்டி இங்க வேலையே வாங்க முடியாது. அந்த மாதிரி ஆட்கள் தான் இந்த சிம்ம லக்னக்காரங்க. நினைச்சதை சாதிச்சு காட்டக்கூடியவங்க சிம்ம லக்னக்காரங்க. அதே மாதிரி ரொம்ப ஒரு ஆதிக்கம், அதிகாரம், இதெல்லாமே உள்ள ஆட்களாகத்தான் இந்த சிம்ம லக்னக்காரங்க இருப்பாங்க. இவங்களுக்கு 2ஆம் அதிபதியாக புதன் வருது, 11ஆம் அதிபதியாகவும் புதன் வருது. அப்போ உங்களுக்கு பொருளாதாரம் இதெல்லாமே அறிவு சார்ந்த விஷயங்கள்ல பொருளாதாரத்தை ஈட்டுறதுல மிகப்பெரிய கெட்டிக்காரங்க தான் இந்த சிம்ம லக்னக்காரங்க. அதனால புதன் இவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் சிறப்பாகவே இருக்கும். ரொம்ப அறிவு சார்ந்த விஷயங்கள் தான் பேசுவாங்க, ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுவாங்க. இவங்களுடைய பேச்சுல எப்பவுமே ஒரு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். இவங்களுடைய பேச்சை கேட்டா நம்மளுக்கு அதுல ஒரு பலன்கள் இருக்கும். அப்படித்தான் பேசுவாங்க. வளகுல இவங்ககிட்ட பேச்சே இருக்காது, கட் அண்ட் ரைட்டா பேசக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு தொழில் சிம்ம லக்னக்காரங்களுக்கு பார்த்துட்டோம்னா சுக்கிரன் 3-10 அதிபதியாக வருது. அப்போ தொழில் எப்படி சுக்கிரன் சார்ந்த கலை சார்ந்த தொழில்கள், இல்லை துணி சார்ந்தது, இல்லை உணவு சார்ந்த தொழில்கள், இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். கலையில அதிக ஆர்வங்கள் இருக்கும். கலையில பெருசா ஜெயிச்சவங்க எல்லாம் பாருங்க சிம்ம லக்னக்காரங்களாக இருப்பாங்க. இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் கூட சிம்ம லக்னம் தானேங்க. அந்த மாதிரி சிம்ம லக்னத்துல பிறந்தாலே அந்த சுக்கிரன் 10ஆம் அதிபதியாக வர்றதுனால கலையில அப்படி அடுத்தவங்களை ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்கும். ஆனா கோபம் அதே மாதிரிதான், கோபம் அதிகாரம் அதுவும் அதே மாதிரிதான், அவரை மாதிரியே தான் இருக்கும். சிம்ம லக்னம் ஒரு நல்ல சிறப்பான ஒரு லக்னம் தான். கலையில ரொம்ப ஆர்வங்கள் இருக்கு. நிறைய பேர்த்து கூட ஜாலியா பேசுவாங்க. அடுத்தவங்களை குறை சொல்லி எப்பவுமே பேச மாட்டாங்க. ஏன்னா 3ஆம் அதிபதி சுக்கிரன். அதனால அடுத்தவங்களை அவ்வளவு சீக்கிரம் யாரையும் குறை சொல்லி பேசவே மாட்டாங்க. நிறைய பேர்த்துகளுடைய தொடர்பு, நிறைய கம்யூனிகேஷன் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஆட்களாகவும் இந்த சிம்ம லக்னக்காரங்க இருப்பாங்க. சரி, சிம்ம லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய். சிம்ம லக்னத்துக்கு பாக்கியாதிபதியும் செவ்வாய் தான், பாதகாதிபதியும் செவ்வாய் தான். அப்போ செவ்வாய் நல்லா இருக்குமா? செவ்வாய் வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, சொத்துக்கள் சேர்த்துறது, இதெல்லாமே செவ்வாயில கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதியாக செவ்வாய் வர்றதுனால செவ்வாய் இவங்களுக்கு எந்த விதத்திலையும் கெடுபலன்களை செய்யாது. ஏதாச்சும் பாக்கியத்திலேயே ஆட்சி பலம் பெற்றது அப்படின்னா அப்பாவுக்கு கொஞ்சம் இடைஞ்சல்களை கொடுக்கும். சிம்ம லக்னக்காரங்களுக்கு 2வது பாதியில அந்த செவ்வாயுடைய தசை சின்ன சின்ன இடைஞ்சல்களை, ஏதோ ஒரு நெருக்கடிகளை, ஒரு கஷ்டங்களை கொடுக்கத்தான் பார்க்கும். என்ன இருந்தாலும் அதுவும் பாதகாதிபதி தானே. அப்போ பாதக வேலையும் செய்யத்தான் பார்க்கும். இருந்தாலும் பெரிய அளவுகள்ல அந்த பாதகமானது இருக்காது. ஏன்னா சிம்ம சூரியனுக்கு நட்பான கிரகமாக செவ்வாய் இருக்கிறதுனால பெரிய அளவுகள்ல அந்த பாதக அமைப்புகள் இருக்காது. சரி, இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம் குரு, 5ஆம் அதிபதி. நல்ல யோகத்தை கொடுக்கும். நல்ல குழந்தை குட்டி இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது குரு தான். குரு தான் நல்ல பேரு, அந்தஸ்து, இது எல்லாத்தையுமே கொடுக்கும். குருவோட தசை உங்களுக்கு வந்ததுன்னா சிம்ம லக்னக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். எல்லா விதத்திலையும் ஒரு முன்னேற்றம், ஒரு பேரு, புகழ், அந்தஸ்து இது எல்லாத்தையுமே அடைவாங்க இந்த குருவுடைய தசையில. ஆனா குரு வலிமையாக இருந்தால், குரு பலவீனமாக இருந்ததுன்னா கெடுபலங்களும் நடக்கும். 5ஆம் வீட்டுல 8ஆம் வீட்டுல நிற்கக்கூடிய கிரகங்கள் என்னவோ அதைத்தான் எடுத்து குருவானது பேசும். அங்க குரு தசை யோகமாக இருக்கணும்னா குருவுடைய வீடுகள்ல நல்ல கிரகங்கள் இருக்கணும். குருவும் ஒரு நல்ல வீட்டுல இருக்கணும். நல்ல அதிர்ஷ்டம், குழந்தை, நல்ல பேரு, அந்தஸ்து இது எல்லாத்தையுமே அந்த குருவானது நல்ல விதமாகவே கொடுக்கும். 8ஆம் வீட்டோட தொடர்பாகும் போது சில சமயம் குரு தசையும் அவமான, அசிங்கம், கேவலம் இது எல்லாத்தையுமே கொடுக்கும். 8ஆம் அதிபதியாக குரு இருக்கிறதுனால ஆக குரு 5ஆம் வீட்டோட மட்டும் தொடர்பாக்கும் போது யோக அதிர்ஷ்டத்தை தரும். 8ஆம் வீட்டோட தொடர்பாச்சுன்னா கொஞ்சம் அவமான அசிங்கங்களையும் கடன் பிரச்சனைகளையும் கொடுக்கத்தான் செய்யும். ஆக 2 பலனையும் இந்த குருவானது செய்யும். சரி, சிம்ம லக்னக்காரங்களுக்கு இந்த சனி தசை மட்டும் வந்தது அப்படின்னா சொல்லவே வேண்டியதில்லை. ரொம்ப பிரச்சனைகள், இடைச்சல்கள், துணை இடத்துல சண்டை, சச்சரவு, எதுலேயுமே முன்னேற்றம் இல்லாம ரொம்ப தடைகள், சிக்கல்கள், இப்படித்தான் வாழ்க்கை ஓடும். இங்க விதிவிலக்கு 3ஆம் வீட்டுல உச்சமாச்சுன்னா நல்லா இருக்குங்க. 3ஆம் வீட்டுல உச்சமாச்சுன்னா நல்லா இருக்கு. இல்லை கேது கூட மட்டும் சேர்ந்து எந்த இடங்கள்ல இருந்தாலும் யோகத்தை செஞ்சிடும். எப்பவுமே இந்த சனி ஆகட்டும் செவ்வாய் ஆகட்டும், இந்த 2 பாவரும் ஏதோ
ஒரு பாவர் மட்டும் அந்த கேது கூட தொடர்பாகும் போது நல்ல யோகத்தை நல்ல விதமாகவே செய்து இது நிறைய ஜாதகங்கள்ல பார்த்தாச்சு. செவ்வாய் கேது சேர்ந்து நின்றுதுன்னா அது மிகப்பெரிய யோகமாக இருக்குது, சனி பார்வை இல்லாம இருக்கும்போது. அதே மாதிரி சனி கேது சேர்ந்து நின்னாலும் அது நல்ல ஒரு ஆன்மீக எண்ணங்கள், தெய்வ வழிபாடு, இல்லை கோயில்களுக்கு ஏதாச்சும் செய்யறது பிடிக்கிறது, இதெல்லாம் சனி திசையில நல்ல விதமாகவே இருக்கும் அந்த செவ்வாய் தொடர்பில்லாத வரைக்கும். சனிக்கு எது சேர்ந்து செவ்வாய் தொடர்பு இல்லாமல் இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஆக சிம்ம லக்னக்காரங்களுக்கு விதிவிலக்கு இதுதான், கேது கூட சேர்ந்துடணும் செவ்வாய் பார்வை இல்லாமல், இல்லை 3ஆம் வீட்டில் உச்சமாயிடணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு சனி நல்லதுகளை செய்யும். இல்லைன்னா ரொம்ப சிக்கல்கள், இடைஞ்சல்கள், கடன் பிரச்சனைகள் இந்த மாதிரி கொடுக்கும். அதே மாதிரி 6ஆம் வீட்டில் தனிச்சு ஆட்சி பலத்தோடு இருந்தாலும் சூப்பராக இருக்குங்க. தனிச்ச 6ஆம் வீட்டில் ஆட்சி பலத்தோடு நின்று செவ்வாய் பார்வை இல்லாமல் இருந்ததுன்னா சனி திசை சூப்பராக இருக்கு. எந்த கடனும் இருக்காது, எந்த வம்பு விளக்கும் இருக்காது, எந்த எதிரியும் இருக்க மாட்டா, ரொம்ப நல்ல விதமாக நடந்துட்டு போயிட்டு இருக்கு இந்த சனி திசையானது. வேற எந்த இடங்கள்ல இருந்தாலும் பிரச்சனை தான். 3, 6ல் தனிச்சு இல்லை கேது கூட சேர்ந்து, இல்லைன்னா 12ஆம் வீட்டில் மறைஞ்சிருந்தாலும் கூட ஓரளவுக்கு நல்லா இருக்கும். 11ல் இருந்தாலும் நல்லா இருக்குங்க. 10ல் இருந்ததுன்னா தொழில கெடுத்துரு, வேலை பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஓகேவா? சரி, அடுத்தது குரு திசையை பார்த்தாச்சு. அதே மாதிரி செவ்வாய் திசையும் பார்த்தாச்சு. பாதகாதிபதி எப்படி இருக்கு என்ன ஏதுங்கிறத பார்த்தாச்சு. சுக்கிரன் திசை உங்களுக்கு யோகமாக தான் இருக்கும், எந்த விதத்துலையும் கெடுபலங்கள் இருக்காது. அதே மாதிரி 11ஆம் அதிபதியாக புதன் வரதும் ஓகே தான். 12ஆம் அதிபதியாக சந்திரன். இந்த சந்திரனோட திசை இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு வந்தது அப்படின்னா வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் இப்படி எல்லாம் போக வைக்கும். ஏன்னா விரையாதிபதியாக இருக்கிறதுனால இந்த சந்திரன் எந்த வீட்டில் நிற்குதோ அந்த வீட்டின் மூலியமாக கொஞ்சம் விரயங்கள் ஏற்படும். இப்போ 4ஆம் வீட்டில் நின்றுதுன்னா வீட்டுக்காக நிறைய செலவு பண்ணுவாங்க, பிடிப்பாங்க. இல்லை வீடு வாங்குறது, பிடிக்கிறது, சம்பாதிக்கிறது, மேக்சிமம் காசு வீட்டுக்கு செலவு பண்ணுறது, இந்த மாதிரியும் போகும். எந்த வீட்டில் நிற்குதோ அந்த வீட்டின் மூலியமாக கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுத்தும் இந்த சந்திரன். அங்கே சிம்ம லக்னத்துக்கு இப்போ யோக திசைகள் எதுன்னா சூரியன் திசை யோகமாக இருக்கும். சுக்கிரன் திசை எந்த விதத்துலையும் கெடுபலன் இல்லாமல் நல்லா தாங்க இருக்கு. புதனும் ஒரு மீடியமான ஒரு திசையாகத்தான் வரும். குரு திசை ஒரு பாதி நல்ல யோகமாக இருக்கும், ஒரு பாதி கொஞ்சம் சிரமங்களை கொடுக்கும். செவ்வாய் திசை யோக திசை தான். சனி திசை நான் சொன்ன மாதிரி அந்த விதிகளுக்குள்ள இருந்ததுன்னா நல்லா இருக்கும். ராகு கேது எந்த கிரகத்தோட சேர்ந்து நிற்குது, எந்த வீட்டில் இருக்குதோ அதை பொறுத்து பலன்களை செய்யும். இதுதான் சிம்ம லக்னத்துக்கு உண்டான பலன்கள். நீங்க சிம்ம லக்னத்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னா இந்த பலன்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்குதா என்னங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.